ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வெப் சீரிஸில் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடான வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமே மாதிரி தான் ரெடி பண்ணாங்க. பட் அப்புறமா பார்த்தீங்கன்னா லேட்டாக லைவ் ஆக்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஓகே, 2023 நினைக்கிறேன். ஸோ இல்லை 2024 மேபி அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் ஒன் பீஸ். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பைரட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைரட் இருப்பான். ஸோ அவனுக்கு அந்த நாட்டு மக்கள் முன்னிலையில் ஸோ அந்த மரைன்ஸ்லாம் சேர்ந்து அவனுக்கு பனிஷ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒருத்தன், உன்னோட ட்ரெஷர்லாம் நீ எங்கே வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னோடய ட்ரெஷர் இந்த கடலில் தான் இருக்குது, யார் வேணும் அதை எடுத்துக்கோங்க, யார் அதை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவனுக்கு பனிஷ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நிறைய போட்ஸை ரெடி பண்ணி கடலுக்குள்ளே போய் அந்த புதையலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹீரோ எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் அந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஐ மீன் இந்த சீரிஸ் நிறைய ஃபேண்டசி சீன்ஸ் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய இம்ப்ரெசிவான சீன்ஸ்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.